எனக்கு இந்த தம்பி அடுத்து முதல்ல நெறின்னு ஒரு படம் பண்ணியிருக்கார் மோகன்குமார். நல்ல படமா. அது ஒரு விஷயம் சொன்னார். அந்த கதையை ரைட்ஸ் வாங்கி விஜய் நடிச்ச ஒரு படம் எடுத்தாங்களாம், மாஸ்டர். நெறின்ற படத்துடைய அதை ரைட்ஸ் வாங்கி தான் மாஸ்டர் பண்ணியிருக்காங்க. ஆனால் அவர் என்ன பண்ணியிருக்காரு, நெறியில அந்த பேராசிரியர் நல்லவரா ஒழுக்கம் உள்ளவரா அவர் அந்த படத்தை எடுத்திருக்காரு. அதை ரைட்ஸ் வாங்கினவங்க அந்த ப்ரொஃபஸர் விஜய் குடிகாரனா முதல் ஷாட்டே குடிக்கிற ஷாட்ல இருந்து ஆரம்பிச்சு அப்புறம் திருந்துறாரு, கஞ்சா கிடத்துறா, அப்படி அந்த ஒரு நல்ல கதையை குடிகார கதையாக்கியது அந்த பெரிய ஹீரோக்கள். ஆக அந்த மாதிரி ஒரு நல்ல படம் நெறி என்ற படத்தை எடுத்தவர் இப்போ ஒரு ஆல்பத்தின் மூலமாக மறுபடியும் வந்திருக்கார். அடுத்து படம் பண்ண போறாரு. அவர் படம் பண்ணோம், நல்ல படம் பண்ணோம், தமிழ் கலாச்சாரம் பண்பாடு மிக்க அற்புதமான படம் பண்ணோம். தமிழக மக்கள் நிச்சயம் ஆதரிப்பார்கள். நல்ல படங்கள் இன்னைக்கு நல்லா ஓடுது. கதை களம்னா முக்கியம், ஹீரோலாம் அப்புறம். கதையை ஒழுங்கா பண்ணுங்க, அதுக்கு செலவு பண்ணுங்க, படம் எடுக்கிறத சிக்கனமாயிடுங்க என்பதை சொல்லி, இது எதை இப்படி எடுத்தாலும் அதையெல்லாம் மக்களிடம் கொண்டு சேர்ப்பது என்னுடைய ஊடக சகோதரர்கள். உங்களை நான் வணங்குகிறேன். உங்கள் தொண்டு சேவை பெரியது. ஆக நீங்கள் நல்லா இருக்கணும், நீங்களே நல்லா இருக்க. எல்லாரையும் உயர்த்திட்டு நீங்க ஏனி மாதிரி இந்த ஆசிரியர்கள், பள்ளி ஆசிரியர்கள் ஒரே லெவலில் தான் இருப்பாங்க. நான் 18 வருஷம் கார்பரேஷன் ஸ்கூல் டீச்சராக இருந்தேன், அப்புறம் ரிசைன் பண்ணிட்டேன். அந்த மாதிரி நீங்கள் என்னைக்குமே நீங்களும் உயர வேண்டும் வாழ்க்கையில் என வாழ்த்தி, இந்த மெட்ரோ பாடல் மக்களின் மனதை தொட வேண்டும், அது வேகமாக வளர்ச்சி பெற வேண்டும். அது உங்கள் முயற்சியால் உங்கள் உழைப்பால் பெரிதாக நடக்கும். அவர் எடுக்கிற அடுத்த படமும் வெற்றி படமாக அமைய வாழ்த்துகிறேன். அவருடைய மகனுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்து வணங்கி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.